இப்ப அட்டமாசக்தியை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா. அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து கிழக்கும் பிள்ளைகளையும் சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு என்னங்க அர்த்தம் வந்தது? அதாவது கீ எடுத்தா லக்குன்னு வரும். ஆமாங்க. இல்ல லாட்ட கிக்குன்னு வரும். ஆமா. அது என்ன அப்படின்னா இது நீர் இது. தப்பு உழவு வாங்கலாம் பாத்தீங்களா? முதல் வந்து ஓடி போட்டா வச்சுக்கல. என்ன செய்வேன்? லக்கு போச்சு அப்படி அடிப்பா, போதை அடிப்பேன், தண்ணி அடிப்பு, சாரியால அடிப்பு, குடும்பம் நாசம் போகும். யாரு வந்து அந்த கிழக்கு சூரியன் தான். சூரியன் மனிதன் இப்ப வரலாம் பாத்தீங்களா? அப்படின்னா ஐயோ சூரியன் வந்து யாரு தெரியும்? மேகம் வந்து மறைக்கும் பாத்தீங்களா? அப்ப சூரிய பிரகாசம் வரணும். எப்படி தகப்பனுக்கும் கஷ்டப்படத்தான் செய்யும், செழுமை வரத்தான் செய்யும், பிரகாசம் இருக்கத்தான் செய்வான். ஏன்னா இதை பயன்படுத்தி பிள்ளை என்பது உந்து பிள்ளையா இருக்கணும். விந்து பிள்ளை வந்து விந்து பிள்ளை ஆம்பளை பெரிய பாத்தீங்களா? அந்த உந்து பிள்ளை வந்து தூக்கி விடணும். அப்பலாம் அதான் உந்து பிள்ளை. உந்து பிள்ளை. சரிங்க சரிங்க. இப்ப அது வந்து தென்கிழக்குக்கு நீங்க அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கீங்க. வறுப்புல இது அம்மா இருக்கு. அம்மா வந்து உழைச்சு போட்டே இருக்க முடியாது. வயசானது அப்படி முடிஞ்சுவாங்கல்ல. அப்ப வந்து இப்ப வாப்பா இப்படி செய்ப்பான்னு வார்ப்பு சொல்லி கொடுத்தா அப்படின்னா போன இடத்து வந்து இப்ப மாதிரி பிள்ளை வளர்த்துருக்காங்க, வளர்த்துருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு பேரு. அதே மாதிரி ஒரு மாணவர் போனதுல இவன் நல்லா வளர்த்துக்காரா, அப்படி வளர்த்துக்காங்களா, நம்ம வளர்க்கலா அப்படின்னு அவன் வந்து மாணவன் பேரு இதுக்கு பேரு, உங்க பிள்ளைங்க பேரு. அப்ப குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தருங்க. சரிங்க ஐயா. இப்ப இறைவனின் திசையும் திக்கும்ல வந்து கிழக்கும் போட்டுருக்கீங்க. அதுல வந்து பிள்ளைகள் வந்து உந்து பிள்ளை விந்து பிள்ளைன்னு போட்டு உந்து பிள்ளை விந்து பிள்ளை சொல்றீங்கல்ல. நீங்க வந்து உந்து பிள்ளை விந்து பிள்ளை எனக்கு ரெண்டுமே இப்ப நீங்க ஆயிரீங்க. சரிங்க. அது வளர்ப்பு பிள்ளை வளர்ப்பு பிள்ளை நீங்க ஆறீங்க. உங்க அப்பா பெற்று விட்டு பையன் இந்த மாதிரி இருக்காம நல்ல அறிவு சொல்லணும் அப்பா எங்க வந்து அனுப்பி விட்டார். சரிங்க. ஆமாங்க. அது உந்து பிள்ளை. நீ வந்து சில விந்து பிள்ளை வந்து பயன்படுத்தி அந்த வந்து விந்த பாதுகாத்து அதை உந்து உற்பத்தி பண்ணி நல்லபடி ஆக்குறது தான் உந்து பிள்ளை. ஆமாங்க. அடுத்து ரெண்டு பாத்தீங்களா வளர்ப்பு. நான் வந்து சரியா வளர்க்கல. அம்மா சொல்லுவாங்க வளர்க்கல, ஒப்பு வைங்க, குண்டியில் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சப்பட்டு இப்ப வளர்ப்பு பிள்ளை ஒப்பு பிள்ளை ரெண்டு நீங்களே ஆயிரீங்க. நீங்க என்ன செய்வீங்க? தாய் தப்ப மீறா பிள்ளைங்க. ஆமாங்க. தாய் பொருள் உணர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள். அப்ப நீங்க உள்ள வந்து எந்த பாவம் பிடிக்கப்படல. அடுத்து பாத்தீங்களா? அடுத்து தெற்குல வந்து வந்த பிள்ளை வந்த பிள்ளைன்னு சொல்லி போட்டு வந்த பிள்ளைங்களா? தெற்கு குரு கரு என்பது வந்து குரு வந்து அப்பா கரு ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு மனைவி வந்து உண்டாகி தரேன். ஆமா. அப்ப வந்து ஐயோ இப்படி முக்கியமே அடி போல கொள்ளு ஓலோ இம்சோல அப்படின்னு உங்களுக்கு பையன், அப்பாவுக்கு பையன், அம்மாவுக்கு பையன், அண்ணன் பையன் பிளேசம் வந்து அது வந்து மனசு வந்து காயம் போட்டுறான். அது வாங்கி வச்சுக்கிட்டு யானை எப்படி வந்து நிலை கட்டு அமையுதோ அது மாதிரி வந்து வந்த பிள்ளை பந்த பிள்ளை வீடுக்கு வந்த பிள்ளை யாரு பிள்ளை வந்திருக்கு. பந்தமா வச்சுட்டோமா நல்ல மருமக நல்ல மருமக இல்லாடி போறேன்னு போறாங்க. சரிங்க சரிங்க. புரிஞ்சு போச்சு. இப்ப வந்து இப்ப அடுத்து வந்து நீங்க அதுல இல்ல இப்ப இந்த தெற்கு சொல்லிக்கும் பாத்தீங்களா? ஆமாங்க. இவன் அந்த ஆளு இவர் தெற்கு என்று சொல்ல வரீங்க. உங்களுக்கு அப்பா அப்பா இருக்காங்க உங்களுக்கு யாருமே இல்ல பாத்தீங்களா? ஆமாங்க. யாருமே இல்லையா? இது வந்து வந்த பிள்ளை, இது வந்த பிள்ளை, இடத்து சேர்ந்த பிள்ளை வந்த பிள்ளை வந்து குருவும் சரியில்லை கருவும் சரியில்லை. குரு வந்து அப்பா கருவும் சரியில்லை முடிச்சிங்க வீட்டு உட்கார வச்சு புத்திமை சொல்லி நல்லபடியா எப்படி உடம்பு சேர்த்து வச்சு அம்மா நிம்மதியா இருக்கான். இப்ப வீட்டுல நிம்மதியா இருக்கிறவங்களா வீட்டை கொலையா கொள்றாங்க, கொண்டாக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் பார்வை கம்மி உங்களுக்கு. சரிங்க. நான் வச்சு நல்லா செஞ்சவோ வளர்க்குறேன், நான் வச்சிருந்தா நிமிஷம் வீட்டு வட்டி வளர்ட்டாங்க. அவங்க சேர்த்து வச்சுக்கல, அது பிடிக்கல கொலையா கொள்றாங்க. நான் கொடுத்த குருவி கழிக்கிறாங்க, சம்பளக்கு கருவும் கழிக்கிறாங்க, மொத்தமா எல்லாத்தையும் கழிக்கிறாங்க. அப்ப இவன் எதுக்கு பிள்ளையாருக்கு பார்த்தாங்க? பந்தம் இல்ல அப்புறம் பிள்ளைவன் தொழில் பத்தி விட்டாங்க. நான் எடுத்து அதை வாங்கி வச்சு விலைக்கு சுத்தம் பண்ணி நான் சொறி புண்ணு வந்தேன். மருந்து பண்ணி வந்து வந்த பிள்ளைய வந்து முள்ள பிள்ளையாக்கி மளிகை பூரா கையில் வச்சிருக்கேன். என் பிள்ளைங்கிறாங்க. இது நியாயமாது இப்ப சொல்றாங்க. இது மூணாவது பிள்ளை. தென்மேற்குன்னு போட்டு நீங்க வந்து வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்க போட்டீங்களா? உங்களுக்கு வந்து அப்பா அம்மா நீர் இருக்கு, நீர் இருந்தா பண்ண உழைச்சி சாப்பிட்டுக்கலாம். மனைவி வந்து இருக்காங்க, மனைவி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அறியல, ஒண்ணுமே தெரியல, பாவம் பக்குவப்படுத்த வீடு பக்குவப்படுத்துறதுக்கு தாய் தப்புன்னு போகணும். நீர் நிலம் இருந்தா தான் நம்ம வந்து மரம் வந்து பானை சரிங்களா? நீர் என்பது வந்து ஒரு அது வந்து ஒரு நீர் இருக்கு, நிலம் வந்து பாத்திரம் நெருப்பு பண்ணும்போது மரபு வந்து எரியல, அது வாழ்க்கை எரியல. மூணு நல்லபடியா இருக்கு, நல்லபடியா இருந்தாலே திருப்பி அதையா கேட்டுவாங்க. கேட்டுவாங்க அப்படின்னா மழை உரி சொல்றாங்க பாத்தீங்களா? இவங்கதான் உண்மையான தாய் தகப்பேன். சரிங்க. நீ எப்பயும் போடாம சொல்லக்கூடாது. அது வந்து உங்க பிள்ளைய வந்து ஏண்ட விட்டாங்க, விக்கல, படிக்க விட்டுருங்க, அவ்வளவுதான். எப்படின்னா அவனு உங்க பிள்ளை ஆக முடியாது. ஆனா வந்து எனக்கு நீங்க குருநாதரே, நீ சிஷ்ய பிள்ளை சரிங்களா? ஆமாங்க. அதான்
இப்ப இவர் எப்படி அப்படின்னா இதுல இருக்காரு, நாலாப்புல இருக்காரு. நாலாவது தென்மேற்கு. தென்மேற்குன்னு சொல்லி நீங்க போட்டு வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லி தென்மேற்குனா கன்னி மூலையில என்ன செய்ய சொல்லல, அங்க என்ன செய்ய சொல்லக்கூடாது. வந்து எல்லா பழக்கம் உள்ளவன் தண்ணி எல்லாம் சீட்டு எல்லாம் அடிப்பான், உட்காந்து இது பண்ணி ரோடு பத்து ரோடு விட்டாங்க. நீங்க சொந்தக்கார கூட பந்து வசதியால இவனு கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நீ படிக்காத கார் தான் ஓட்டுறான், எல்லாம் ஏமாத்தி பிள்ளை புடி தின்னு போட்டு ஓட்டிட்டான். எங்களுடைய ஒரு வகையில சொந்த பையன் கூட்டு உட்கார வச்சு கண்ணிமலை எண்ணெய் தானே வாழ்க்கை சொல்லி எண்ணெய் கொடுத்து என்ன ஏழை போய் காட்டுமா அரைஞ்சு இருக்க உட்கார வச்சு இது பிள்ளை குழந்தை பச்சை குழந்தை இன்னும் அறிவு வர மாட்டேங்குது. எனக்கு தெரியும் சம்பாதிக்கா செய்யறான் இந்த தெய்வத்தை செய்யறான். வாழ்க்கையுடைய மாயத்தின் வந்து வளர மாட்டேங்கிறான். வளர்ப்பு பிள்ளை வளர்ச்சி வளர பாக்குறேன் அவருக்கு வளர்ந்தாதான் வளர்க்க முடியும். சரி வளராம மாடு எப்படி வளர்த்து வளர்க்க முடியுமா? நான் இப்ப வளர்த்துருக்கேன். ஆத்தா சொல்றேன் நான் வந்து வளர்ப்பு பிள்ளை அப்படிங்கிறான். அது நான் வந்து வளர்ச்சிட்டு போடலாம். நீ வந்து நானும் வளர்க்கல, இறைவு கொடுத்துருக்கேன், நான் வந்து வேலை செய்யறேன். அவ்வளவுதான். ஒரு அணைய கடத்தை பதிவு எடுத்து கூண்டி வச்சு மரமாக்கி நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். ஏன் இப்போ மாதிரி கீழே போட்ட தவிக்கிற நீ அவசியம் இல்லைல்ல. நீ சரியா வச்ச மாட்டேன் ஏன்ட்டு எடுப்பான்ல. வயசு பையனுக்கு வந்து 42 ஓட்டு போகுது, புழுக்கி வழக்கி கமிச்சு கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அன்னைக்கு முடிச்சிருந்தா நான் வந்து 3 உள்ள கொடுத்தேன். என்ன செஞ்சேன்? நகை சரியில்லை, நட்டு சரியில்லை, சொத்து ஒன்று சொல்ல பிள்ளை எடுத்து உட்கார வச்சுட்டேன். இவன் வந்து உள்ளு கொடுங்க, நான் செய்ய முடியும், நான் நாயை அழைச்சிக்கிட்டு இருக்கேன். நேரம் வர முடியல, அப்பதான் பொண்ணு கொடுக்க முடியும். பொண்ணு கொடுத்தா கண் மாதிரி வச்சு வாழ்வான். ஒழுக்கம் வச்சிருக்கல, அதான் பொன் வின் கண் அப்படின்னு இருக்கேன். பொன் வின் கண் அப்படின்னா பொண்ணை வந்து கண்ணை பார்த்தா விண் வந்து பேரும் போது எழுப்பலாம். அதுதான் காற்று. இது மாயம், ஏன் தெரியாது. காற்று அப்ப சுத்தி இருக்கும் பாத்தீங்களா? அந்த வந்து உணர்ந்து வந்தாலும் போதும். தன் மூச்சு வந்து விட்டுட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லி மூச்சு உணர்ந்து நம்ம குடும்பம் இப்படித்தான், யாரும் இல்லை மக்கள் அப்படின்னு தன் காட்டு சுத்தமா இருந்தா இதா இருக்கும். கெட்ட நாசமா போகும்ல, நல்ல வந்தா நல்லா இருப்பேன். அவ்வளவுதான் கூட வேலை சொல்றேன். இப்ப மேற்குல வந்து தவ பிள்ளை தெய்வ பிள்ளைன்னு போட்டிருக்கீங்க. இது வந்து என் மூத்த வந்து முத்து பிள்ளை சம்பாதிச்சானா ஓடி கூட்டி ஓடியா போயிட்டான். என்ன போடான்ட்டான். இது வந்து அவனுக்கு மூத்த பையன் போய் கூட ஏழு கொடுத்துட்டான். அவன் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கூட வயசு 40 ஆச்சு. ஒன்னும் அக்கா வர மாட்டேன். எனக்காக இருக்கான். போய் மாற்றம் போனா கேசிய போனா கணக்கு போன ஏற்றி விட்டு மாற்றி பாக்குறாங்க. கணக்கு எல்லாம் ஒழுங்காசி நியாயம் வந்து நியாயம் இருக்க மாட்டேங்கிறாங்க. பயந்து ஒண்ணு எங்க பக்கத்துல வச்சிருக்கேன். இன்னும் தேவை இருக்கு. ஒரு நல்ல ஒரு நிலைய வச்சுட்டு கொடுக்க போறேன். அது வந்து தவப்பிள்ள தெய்வப்பிள்ள காசு போக எனக்கு கொடுத்துருக்கான். கொடுத்தா நான் தவம் பெற்ற தெய்வப்பிள்ளை. அப்ப இந்த தவம் தெய்வத்தை பயன்படுத்தினாத்தான் என்ன சொன்னாலும் கடைசி பேரா வதப்பிள்ளையா மாறிடுவான். இப்ப ஆன்மா பத்தி தெரியாம போயிடுவான். வாழ்க்கையும் தெரியாம போயிடும். ஆமா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மூஞ்சி குத்த மாட்டலாம். குத்தால ஏன்டா போய் சரிங்க குத்தால. அப்ப எனக்கு கெட்ட போரு, பொண்ணு கொடுத்தவங்க கெட்ட போரு, வாழ்றவங்க கெட்ட போரு, சுற்றி 10 எல்லாம் கெட்ட போயிடும். இது ஆன்மா வந்து வளமை இது வந்து வாயும் போல சுத்திட்டே இருக்கும். அப்ப வந்து முடி அசாக்குனால குழம்புல இருக்கிற அக்கறை எல்லாமே சுத்தி பூரா நாசப்படுத்துவாங்க. நல்லா இருந்தா கூட பேர் கிடைக்காம போயிடும். அக்கறை இல்ல, அக்கறை எக்கறை நிக்க மாட்டேன் இருக்கான். அக்கறை பெருசா, எக்கறை பெருசு, நீ நக்கறைய அது பெருசு இல்ல. இல்ல நிக்கிற பத்தியா அதான் பெருசு. நம்ம எங்க நிக்கிறோமோ அதான் பெருசு. எது பாத்தீங்க அதான் பெருசு. எந்த வேலை பார்த்தாலும் சரி குடும்பம் சரியா வந்து எல்லா அக்கறை இருக்கு. என்ன எல்லா அக்கறையும் இருக்கியா வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை இல்ல. ஈர்ப்பு தன்மை இல்லாம எனக்கு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவ வந்து இருப்பு இருந்தாலும் இப்ப வந்து ஈரப்படியா மாறிடுச்சு. கொட்டி வைக்கிறேன். இன்னும் அறிவு வர மாட்டேங்குது. பொண்ணு தயாரா தான் இருக்கு. முஸ்லிம் பிள்ளைக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. தயாரா இருக்கு. அவனோட அக்கறை எல்லாம் செய்து அவன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல எல்லாம் பொண்ணு இருக்கு, அக்கறை இருக்க மாட்டேங்கிறான். ரெண்டும் ஒண்ணு என்னப்ப இவனு ஒண்ணுதான்ப்ப. அப்ப மாயன் தர்மம் செஞ்ச என்ன ஆகும்? எவ்வளவு தர்மம் செஞ்சா நக்கிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிதான். என்ன செஞ்சா அவன் வாங்கி போவேன். என்ன செஞ்சா பிரிய செஞ்சா அப்படின்னு சொல்லிடான். இதுதான் வாழ்க்கை. இது வந்து இந்த வந்து தெய்வம் இருக்குல்ல, இதை பாத்துங்க. காட்டு தெய்வம், இது காட்டு தெய்வம் உள்ளவங்கள, இது காட்டு தெய்வம்ல. அப்ப தெய்வம் கொடுத்த நம்ம காட்டு சுவாரிச்சு அப்படியே வாழ்ந்தோம்னா சிறப்பா இருக்கலாம். இதுல வடக்குன்னு சொல்லி போட்டு சவள பிள்ளைன்னு போட்டிருந்தீங்க. ஆமா, இது வந்து வாழ்வு சின்ன பிள்ளை யாரையுமே குழந்தை மகன் தெரியாம படுக்க கூப்பிட்டு உட்கார வச்சு வழக்கு போய் சொல்லி தரேன். டே வாக்கு படி, வாக்கு படிச்சோன்னா வக்கு கிடைக்கும். இவனையும் நல்லா படிப்பு நல்லா படிச்சு
ஏதோ பிடிச்ச பட்டான்னு வாங்க அவசியம் இல்லை. சரிங்க. நம்ம தகுதி குச்சோம்னா நம்மளோட குதி கிழிஞ்சுவோம். குதி நீ தப்பா நினைக்காதீங்க, குதி கிழிஞ்சுவோம். சரிங்க. அதான் வந்து ரொம்ப குதிக்கான்னு சொல்லி கொடுத்து இது பக்கமா சொல்லி கொடுத்து வச்சிருந்தா சேமமா வாழ்ந்துருவான். அவன் சவல் பண்ண செய்ய இல்லாட்டி சவல் சத்து போய் போயிருவான், மறைக்க மாட்டான். பிறந்து புண்ணியம் இல்லையே, புண்ணியம் பிறந்தையே புண்ணியம் அப்பெல்லாம் செய்ய வந்து சாப்பிட முடியாது, கொஞ்சம் மூடிக்கு போயிடுவாங்க. இதான் வழக்கு வந்து குபேரன் போல. வந்து சின்ன பையலாவே சம்பாதிச்ச பணமா சேர்த்துக்கலாம், வாழ்க்கை உதவும். அதான் வாழ்வு முறை, 7ஆம் முறை. இந்த 6 சேர்ந்து எல்லாம் என்ன செஞ்சோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே வடகிழக்குன்னு போட்டிருந்தீங்களா? அப்படின்னா என்னங்க வடகிழக்கு? எப்படின்னா ஈசன் நெத்திலிருந்து முருகன் வந்தா பாத்தீங்களா? ஆமாங்க. அப்ப முருகன் வந்து எவ்வளவு கஷ்டத்தை போக முருகன் வந்து முடிச்சு கொடுக்குவாரு. நெத்தியில் வந்து வரக்கூடிய அது வந்து ஈசானா இருக்கேன். ஈசானா சரிங்க. அது 5 சேர்த்து போட்டு அவர் இன்னொன்னு கொடுத்தாரு. 6ஆவது கொடுத்தா வந்து நமச்சே ஓம் சரவண பவான்னாரு. ஆமாங்க. அதை கொண்டு வந்து வடிவமும் படிவம் அவர் தான். அவரு வடிவ சிவன் வடிவமும் அவர் படிவம் முருகன், வடிவம் சிவன். அது அட்டம் சென்று சேர்த்து வறுமையும் கொடுக்குறான். அப்ப சிவனுடைய வறுமையை போக்கியும் அது வளமையை வாழ்க்கையும் தர்றாரு. இப்ப மனமும் குழம்பு நல்லா வளமையா இருக்கா, தேவையான முடிச்ச இருக்காரு. அது வந்து வேலை பிள்ளை. அப்பா சொல்ற வேலை தற்பாம செய்யணும். வேலை பிள்ளை இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, வளைச்சு இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வேலை பார்க்கலாம். அது அட்டமாசித்து. இது பிள்ளைகள் போல. சரிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த போய் சந்திப்போம். நன்றி. இது இருந்தா மன்னிச்சுங்க, தெரிஞ்சா கேட்டுக்குங்க, சொல்றேன். தெரிஞ்ச அனுபவப்பட்டு சொல்றேன், அவ்வளவுதான். இது அறிவுரை அப்படின்னா அறிந்து சொன்ன உரை, அறியாம சொன்ன சொரின்னு அர்த்தம். அரினா சொரி. இப்ப பிரிவுனா அரி, இது சொரி. சொரிஞ்சம் பழுது பொறுத்தா நாங்க அறிந்தவனுக்கு கூட தேவையில்லை. சொரியா பாத்தீங்களா, அவனுக்கு இப்போ வந்து குடும்பம் நல்லா இடத்துக்கு அறிவு தேவையில்லை. தண்ணி ஆறா பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் அடிக்கிறான் பாத்தீங்களா, ஊர் சுற்றான் பாத்தீங்களா, பொண்ணு குழம்பு அடிக்காம பாத்தீங்களா, அவனுக்கு தான் வந்து அறிவு உரை. சரிங்க. என்ன பழுது போல ஆறாது, கிழமை இது அழுக்கு வச்சிருக்காங்க உடம்புல. வீட்டு குடும்பத்தை எப்படி அவனுக்கு சௌகரியமாகும்? உடம்பு சுத்தமா இருந்தா அது அறிவுரை. சுத்தம் வந்து அறிவு பிள்ளை. நன்றி, வணக்கம். வணக்கம்.